அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்திற்கு மீண்டும் சீட் வழங்க காங்கிரசார் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும், சிவகங்கையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் அது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. கார்த்தி சிதம்பரத்தை காங்கிரசிலிருந்து நீக்கவும் வலியுறுத்தப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. சிவகங்கையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த வலியுறுத்தலானது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கார்த்தி சிதம்பரத்தை காங்கிரசிலிருந்து நீக்க வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மோடிக்கு நிகரான தலைவர் அல்ல ராகுல் என கூறிய கார்த்தி கட்சியில் இருக்கக்கூடாது எனவும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கூறியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ராகுல் காந்தி அவர்கள் வர முடியும் என்று மக்கள் விரும்புகிற பொழுது அதற்கு விரோதமாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் தகுதி உடையவர் என கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பது கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. அதற்காக கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு எந்த காரணம் கொண்டும் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி இந்த தீர்மானத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை எடுத்துச் சொல்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஃபாரூக் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. இன்று சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியுமான KR ராமசாமி அவருடைய தலைமையிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் அவருடைய தலைமையிலும் இன்று காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் MLA, முன்னாள் மாவட்ட தலைவர்கள், தற்போது வட்டார தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பலரும் இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தில் காங்கிரஸ் கட்சி கார்த்திக் சிதம்பரத்தின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பிரதமர் வேட்பாளருக்கு மோடி தகுதியானவரா, ராகுல் காந்தி தகுதி உடையவரா என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் ராகுல் என்று சொல்ல மறுத்ததாக அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆகவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு சிவகங்கை தொகுதியை ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்றும், அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தீர்மானம் காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே சூழ்நிலையில் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்களும் வேறொரு இடத்தில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இன்று ஒரே நேரத்தில் சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருவேறு இடங்களில் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய தொண்டர்கள், கட்சியுடைய நிர்வாகி அனைவரும் கார்த்திக் சிதம்பரத்தின் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். இவர் கட்சி நிர்வாகிகளை மதிப்பதில்லை, கட்சியினுடைய ஒத்துழைத்து வேலைகள் செய்வதில்லை என்றால், ஆகவே இவர் மீது வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கொடுத்தால் நாங்கள் இவருக்கு வேலை செய்ய மாட்டோம் என்றும் பகிரங்கமாக பேசியுள்ளார்கள். இந்த சம்பவம் சிவகங்கை காங்கிரஸ் வட்டாரத்தில், அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.